விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஏனென்றால் பலமான ஒரு ஆட்சி நிறுவிவிட்டால் தன்னுடைய மகனுக்கு பிற்காலத்தில் அது இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக முதலிலே அதை காங்கிரசிடம் ஓப்பன் செய்வோம், பின்னாலே கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கிடம் சொல்லிக் கொள்ளலாம், காங்கிரஸ் ஒப்புக்கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்து சொல்ல போக அது மேலிடத்தில் சொல்ல திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் அம்மையார் கனிமொழியிடத்திலும் டிஆர் பாலுவிடத்திலும் சொல்லிவிட்டார்கள் என்பதை அதற்கு அடுத்த நாள் காலையில் திரு செல்வ பெருந்தகை ஒரு பைட்டு, அது எல்லா காட்சி ஊடகத்திலையும் வந்துடுச்சு, சொல்லாமல்லாம் நாங்க வெளியே வரல, யாரு திரு செல்வ பெருந்தகை சொல்றாரு. அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு மேல அவங்க அவ்வளவு பெரிய குற்றம் சாட்டல, வெளியிலிருந்து ஆதரவுங்கிறதுனால. இப்போதான் விடுதலை சிறுத்தைகள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்ற ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாய்ப்போர் அதிகமாக இருக்கு, ரெண்டு பேருக்கும், யாருக்கு, திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். ஆரம்பத்திலேயே உங்கள் மேல மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்தது ராசா போன்றவர்கள். திரு ராசா அவர்கள் அவருடைய வலைதளத்திலே நீங்கள் அவருடைய பேட்டியை பார்த்திருப்பீர்கள். சிறைக்கு சென்றபோது 2 மாதம் யாரும் என்னை வந்து பார்க்கவில்லை. அம்மையார் கனிமொழி சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. பொதுச் செயலாளரை அனுப்பி தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பார்த்தாரா, வேறு யாராவது வந்து பார்த்தார்களா என்று கூறிவிட்டு, திரு ஸ்டாலினுக்கு ஆங்கிலம் தெரியுமா, அவரால் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியுமா, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, 1 ஆண்டுகள் கலைஞருக்கு பின்னாலே கட்சியை நான் கைப்பற்றுவேன் என்று சொன்ன ராஜா அப்படித்தான் பேசுவார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு எதிராக பேசியவர். அழகிரி தலைவர் கலைஞர் அவர்களுடைய பையன் அழகிரி வந்து தன்னிடத்தில் மு.க. ஸ்டாலினையும் அவர் தான் கலைஞர் டிவிக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்ரூவரா மாதிரி நீங்கள் கனிமொழியை வெளியே வர வேண்டியதான்னு அழகிரி சொன்னாருன்னு வெளியே சொன்னாருங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொன்னாரா என்ன நமக்கு தெரியாது, சொல்லியே கூட இருக்கட்டங்க. ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு விரிசல்லாம் உண்டாக்கலாமா வெளியே வந்ததுக்கப்புறம்? அதெல்லாம் தவறு இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர் அப்படித்தான் பேசுவார். அவங்க இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களை பற்றியும் காட்டி கொடுக்கக்கூடியவர், அப்படித்தான் பேசுவார். நாங்க கரெக்டா சொல்லிட்டோம், திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சார், வேற யாரும் சொல்ல, நான் கூட சொல்லியிருந்தா கூட அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இங்க அத்தாரிட்டி யாரு? செல்வ பெருந்தகை தான். அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அத்தாரிட்டி யாரு? அவரே சொல்றாரு, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் கார்கே அவர்களும் அம்மையார் கனிமொழியிட்டும் டிஆர் பாலுவிட்டும் என்ன காரணம்னா இவங்க தான் கன்வே பண்றாங்க. அதை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திரு ஸ்டாலினை காலையில் சந்தித்தோம், அவர் எங்களிடம் இதை சொன்னார், உங்களிடம் கன்வே பண்ண சொன்னார் என்று சொன்னவுடன் நாங்களே பேசிக்கொள்கிறோம் என்று நேரடியாக சொல்லிவிட்டார்கள்.